சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அஜித் சார் இப்போ சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்டேட்டும் வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அஜித் ஃபேன்ஸ் ஏன் எந்த அப்டேட்டும் தர மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் கேட்குறாங்க, மேனேஜர் தரப்பில் அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே சைலண்டாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அஜித் சார் சம்மந்தப்பட்ட அப்டேட் என்ன சார்? அடுத்த படம் எப்போ வரப்போகுது? என்னென்ன படங்கள்லாம் இந்த வருஷத்தில் அவர் பண்ணலான்னு ஐடியா வச்சிருக்காரு? அஜித் சார் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறதா தான் முடிவு பண்ணி வச்சுருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அஜித்தோட அடுத்த படத்தை பண்ண போகிறாரு. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன கதையெல்லாம் அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. போன நவம்பர்லேயே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் தள்ளி போனது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கதையில் இன்னும் கொஞ்சம் அஜித் சில மாற்றங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், என்னுடைய ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கதை மாற்றங்களெல்லாம் இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தை இது பிப்ரவரி மாதம் 22 ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி அஜித் சொல்லியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன்ட்ட. ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லும் போதே என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் பிப்ரவரி 22 ஷூட்டிங் டேட்ஸ் லாக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சேஞ்சஸ் இருந்தால் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு பிப்ரவரியில் நம்ம ஷூட் போயிடலாம், ஜனவரியில் நம்ம இந்த படத்தை முழுசாக அனௌன்ஸ் பண்ணிடலாம். அனௌன்ஸ் பண்ணும்போதே எல்லா படத்துலையும் AK-64, 74 அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படம் அஜித்தோடைய படம், அது டைட்டிலோட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டைட்டில் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நிறைய டைட்டில்ஸ் சஜஷன்ஸில் எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஆதிக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆதிக்கு நிறைய டைட்டில்ஸ் எடுத்துகிட்டு போய் அஜித்திட்ட கொடுத்துட்ருக்காரு. இது வரைக்கும் ஆதிக்கு கொடுத்த டைட்டில்ஸ்ல எல்லாம் அஜித்துக்கு பெருசாக திருப்தி இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டாங்க ஆதிக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்சம் இது தள்ளி போனதுக்கு ஒரு காரணம் அது என்ன அப்படின்னா, சில பேர் சொல்கிறாங்க அஜித் படத்துக்கு ப்ரொடியூசர் இல்லை அது இதுன்னு. அதெல்லாம் கிடையாது. ஆனால் அஜித் ரொம்ப பிஸியாக இருக்கார், கார் ரேஸில் ரொம்ப பிஸியாக இருக்கார். துபாயில் கார் ரேஸில் கலந்துக்கிட்டாரு. இப்போ அஜித் மலேசியாவில் இருக்கார், கோலாலம்பூரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கார் ரேஸில் கலந்துட்டு இருக்காரு. நிறைய அஜித் கார் ரேஸில் கலந்துக்கிட்டு இருக்கிற வீடியோஸு, நிறைய ஃபோட்டோஸு எல்லாமே வந்துட்டுருக்கு. அஜித் எப்படின்னா அவருடைய கார் ரேஸை ஒரு பெரிய ஆம்பிஷனாக போச்சு. நிறைய விளையாட்டுகள், கிரிக்கெட் மாதிரி விளையாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விளையாட்டுகளாக பார்க்குறாங்க. ஆனால் கார் ரேஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கார் ரேஸுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமு. அதை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும், எல்லாத்துக்கிட்டையும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுனால அஜித் அதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கிறார். இப்போ சாதாரணமாக போய் கார் ரேஸ் விளாண்ட முடியாது. அஜித்தே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கழித்து ஏன் கார் ரேஸ் விளாட்றாரு, இப்போ ஏன் கார் ரேசிங் போகிறாரு? இதுக்கு முன்னாடியே பல வருஷங்களாக பணம் இருந்துச்சு, போயிருக்கலாமே அப்படின்னா ஃபண்டிங் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதாவது கோடிகளில் இதில் கலந்துக்கிறதுக்கு பணம் தேவைப்பட்டதுனால அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த வேல்யூ, அஜித்துக்கான ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதுவும் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமும் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த பணத்தை போட்டு கார் ரேஸில் கலந்துக்கலாம் இறங்கி இல்லை இப்போதைக்கு அவரே பண்ணுறாரு. ஆனால் அவர் என்னன்னா, அது அவர் பண்ணுறதை விட பல மடங்கு பல கோடிகள் தேவைப்படுறதுனால ஒரு பக்கம் ஸ்பான்சர்ஸும் தேடிட்டு இருக்காரு. நிறைய ஸ்பான்சர்ஸ் அஜித்துக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் அஜித்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவர் சொந்த பணம் போடுறாரு. இது எல்லாம் மீறி இன்னும் நிறைய ஸ்பான்சர்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வரணும், இன்னும் நிறைய பேர் இதை இந்த கார் ரேசிங்கில் கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த கார் ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா ஒரு கேமிங். அதாவது அந்த கார் ரேசிங் விளையாடுறது, பைக் ரேஸ் போகிறது, ஜாலியாக அந்த மாதிரி பைக்கில் போகிறது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது இன்னைக்கு நேற்றுக்கு அஜித்துக்கு வந்த விஷயம் இல்லை. அமராவதி படம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, அமராவதி படம் அஜித் ஃபஸ்ட்டு ஹீரோ அறிமுகறாரு. அந்த படம் ஊட்டியில் படப்பிடிப்பு நடத்தினாங்க. அந்த படத்தில் ஒரு பைக்கு படம் ஃபுல்லாக அஜித் ஓட்டணும். அந்த ஒரு பைக்கு படம் ஃபுல்லாக வரும். அப்போ அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லியிருக்காரு, அஜித் சார் நான் என்னோட பைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டிருக்காரு. ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, தாராளமாக யூஸ் பண்ணியிருக்கோங்க, நல்ல பைக் வச்சுருக்கீங்களா, சூப்பரான பைக் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார்னு சொல்லியிருக்காரு. அப்போ கடைசியில் அந்த பைக்கை ஏற்றுறதுக்காண்டி ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணியிருக்காரு அஜித் கிட்ட. சார் இந்த மாதிரி ஒரு டெம்போ வருது, நீங்கள் உங்கள் பைக்கை கொடுத்துருங்க, நம்ம 2 நாளில் ஷூட்டிங் போகிறோம், இது பைக் ஊட்டிக்கு போயிடும், அங்கே யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதே டெம்போவில் நம்ம சென்னைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னும் போது இவர் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காரு. என்னென்னா, சார் நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சா கோச்சிக்க மாட்டீங்களே அப்படின்ட்டுருக்காரு. என்ன சொல்லுங்க அப்படின்ட்டுருக்காரு. நானே சென்னையிலேருந்து ஊட்டிக்கு பைக்கை ஓட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டுக்காரு. என்னங்க இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கே அப்படின்ட்டுருக்காரு. சார் எனக்கு பைக் ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும், அப்படியே ஜாலியாக ஹெல்மெட்டை போட்டு ஊட்டி வரைக்கும் வரதுங்கிறது அது வேறு மாதிரியாக ஒரு என்ஜாய்மெண்ட் சார், நான் ஓட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டுக்காரு. சரி வாங்க உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரே ஊட்டி
ஊட்டி வரைக்கும் ஓட்டிட்டு போய் அந்த படப்பிடிப்பு ஃபுல்லாக இவரே அந்த பைக்கை பயன்படுத்தி நடிச்சுட்டு இவரே படப்பிடிப்பு முடிஞ்சோடனே திருப்பி வந்து சென்னைக்கு வந்து ஊட்டியிலேருந்து ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் சின்ன வயசாக இருக்கும் போதே அவருக்கு அந்த ஆசைகள்லாம் இருந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து பல மடங்கு வந்து அந்த கார் ரேசிங்கு, பைக் ரேசிங் இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டாராக இருக்காரு. இன்னைக்கு அவர் எல்லா இடங்கள்லையும் போகும்போது அதுக்கு பெரிய மரியாதை கிடைக்குது. அவர்னால வந்து இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பேர் பார்க்குறாங்க அஜித் கார் ரேஸ் ஓட்டுறாரு, அஜித் கார் ரேஸ் ஓட்டுறாருன்னா அந்த ரேஸ் மேலே ஒரு நம்பிக்கை, ரேஸ் மேலே ஒரு இம்பார்ட்டன்ஸு, இது என்னங்க கார் ரேஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அதில் கலந்துக்கலாமா அப்படின்னு ஆர்வம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு தான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறது அது இதுன்னு பிஸியாக இருந்துக்கிட்டதுனால படத்தை வந்து பிப்ரவரியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. அது வந்து சொன்ன தேதியில் ஆரம்பிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் மறுபடியும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அது வந்து அஜித் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக அது அஜித்தோட படம், ஆதிக் ரவிச்சந்திரனோட தான் அது தொடங்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயங்களும் இருக்குது. அஜித் வந்து அப்டேட்ஸ்லாம் நிறையா தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அஜித் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு ஒவ்வொன்றா அடுத்தடுத்து கொடுப்பாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு அஜித்துக்கு ஒரு கதை இருக்கா அப்படின்னு சொல்லி அஜித்தோட மேனேஜர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜிட்ட. அஜித்தோட மேனேஜர்கிட்ட வந்து லோகேஷ் கனகராஜ் அப்பயே சொல்லியிருக்காரு. இது நடந்தது எப்படின்னா ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி. சார் அஜித்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை இருக்குது சார், சார் எப்போ கூப்பிட்டாலும் நான் ஸ்கிரிப்ட் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதில் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அஜித் சமீபத்தில் வந்து சென்னைக்கு வந்தபோது என்ன பண்ணார்னா லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்டை கேட்கலாமான்னு அவர் மேனேஜர்கிட்ட கேட்க மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணியிருக்கார் லோகேஷ் கனகராஜுக்கு. சார் ஸ்கிரிப்ட் கேட்கணுங்கிறாரு, ஒன்லைன் சொல்கிறீங்களா அப்படின்னோடனே லோகேஷ் கனகராஜ் உடனே போய் அஜித்துக்கு அந்த ஒன்லைனை சொல்லியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் சொன்ன ஒன்லைனு அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது லோகேஷ், நீங்கள் இதை டெவலப் பண்ணுங்கள், நீங்கள் இதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு வந்து எப்போ என்னங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்த படம் நான் வந்து ஆதிக்கூட தான் போகிறேன், அதை முடிச்சுட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதனால் என்ன பண்ணார் லோகேஷ் கனகராஜ் அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி மெருகேற்றிக்கிட்டே இருந்தார். இப்போ சமீபத்தில் மறுபடியும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு லோகேஷ் கனகராஜோட. அந்த மீட்டிங்கில் அஜித் வந்து ஒரு வடிவமாக இருக்கும்ல ஒரு கதை, ஒரு சின்னதாக டெவலப் பண்ணியிருப்பார்ல, அந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அதில் அஜித் வந்து சில சேஞ்சஸ்லாம் சொல்லியிருக்காரு, இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு. இது எல்லாத்தையும் கேட்டு வந்து மறுபடியும் லோகேஷ் வந்து அந்த கதையை தயார் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஆதிக்கோட படத்துக்கு அப்புறம் லோகேஷோட படம் தான் வந்து அஜித் பண்ண போகிறார். இது இன்னொரு டாப்பிக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட விஷ்ணுவர்தன், சிறுத்தை சிவா இவங்க 2 பேரும் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப நாளாகவே பேச்சு இருக்கு. சிறுத்தை சிவா பொறுத்த வரைக்கும் கங்குவா வந்து பெரிய தோல்வி கொடுத்துட்டாரு. கங்குவா தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே சிறுத்தை சிவாவுக்கு வந்து டேட்ஸ் கொடுக்கல. எந்த முன்னணி நடிகர்களும் வந்து தேதி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அஜித் வந்து சிறுத்தை சிவாவுடைய நெருங்கிய நண்பர். அதனால் வந்து அஜித் சிறுத்தை சிவாவை கூப்பிட்டு, சார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சிவா, நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னும் போது அஜித் படம் பண்ணாலே மறுபடியும் டேக் ஆஃப் ஆயிரும்ல சிறுத்தை சிவாவோட கேரியர். ஆமா, ஒரு படம் வந்து சரியா போலன்னு உடனே அவரை வச்சு விசுவாசம் வச்சு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஆமா, வேகம் போல விசுவாசம் கொடுத்தாருல, அந்த நம்பிக்கை வந்து அஜித்க்கு எப்பவுமே உண்டு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காண்டி என்ன வேணா பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 கேரக்டர், அவர் நம்பிக்கை வரணும் அவருக்கு. அந்த நம்பிக்கை வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆட்களை வந்து கூடவே வச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் சிறுத்தை சிவா வந்து ரொம்ப நாள் அஜித்தோட ட்ராவல் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 படம் அஜித் வச்சு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மலேசியாவில் கார் ரேசிங்கில் இருந்தார் இல்லையா, அப்போ வந்து சிம்பு போயிருக்காரு. ஒரு நகைக்கடை திறக்க விழாப்புக்கு போயிருக்காரு. திறப்பு விழாக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்து மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி அஜித் மேனேஜர்கிட்ட நான் வந்து சாரை பார்க்கலாமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா சிம்புவுக்கு வந்து அஜித் ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து ஒரு படத்திலே நடிச்சிருப்பாரு. எனக்கு வந்து மன்மதன் படத்திலே சொல்லியிருப்பாரு. ஆமாம், வில்லாட்டமா மன்மதன் படத்திலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தேட்டரில் நின்றுட்டு இருப்பாரு. தலை ஃபேன்ஸ் மாதிரியே நின்றுட்டு ஒரு சீனே வச்சிருப்பாரு. அது ஆமா, அது தலை சிலம்பாட்டம்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த சிலம்பாட்டத்தில் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பில்லா மாதிரியே வேஷம் போட்டு, ஆமா கோட்டு எல்லாம் போட்டு அப்போ சொல்லுவாரு, நான் வந்து குட்டி தலைடா அப்படின்னு. தலை குட்டித்தலை. அதனால் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, செம்பு வந்து அஜித்தோட ஃபேனு. அதனால் எப்படியாவது அஜித் மலேசியாவில் இருக்கார், நம்ம பார்க்கலாமான்னு கேட்டோன்னே அஜித்தை போய் சொல்லியிருக்கார். பொதுவாக அஜித் என்ன செய்வார்னா பார்த்துக்கலாமே அப்புறம் பார்க்கலாம் அவாய்ட் பண்ணலாம்னு அவாய்ட் பண்ணிடுவார். ஆனால் சிம்பு வராரு அப்படின்னோடனே வர சொல்லுங்க அப்படின்ட்டார். ஸோ சிம்பு வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேடியத்தில் தான் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேடியத்தில் சிம்பு மீட் பண்ணும்போது அங்கே அஜித்தோட வந்து சிம்புவோட வந்து சிறுத்தை சிவா இருக்கார்.
ஸோ சிறுத்தை சிவா இருக்காருன்னொன்னே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ அடுத்த படத்துக்கான பிளானா, அடுத்த அஜித் படத்தில் வந்து சிம்பு நடிக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து டாக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அதாவது F1 ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான சூப்பரான கார் ரேசிங் படம். ஹாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாசான ஹிட்டு, எத்தனையோ கோடி கலெக்ட் பண்ணிச்சு. இந்தியாவிலே வந்து அந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாசான படம் அது. கார் ரேசிங் பற்றி படம் எடுக்கிறது, அது ஹாலிவுட் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு பண்ணாதான் அந்த மாதிரி படங்களை வந்து சரியாக பண்ண முடியும். அந்த படத்தில் நடிக்கணும்னு அஜித்துக்கு ஒரு ஆசை. இந்த கார் ரேசிங் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறதுனால அந்த மாதிரி F1 மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னு அஜித்துக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. அந்த கதை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும், நம்ம இந்திய ரசிகர்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் வேர்ல்டு வைடு வந்து நம்ம தமிழ் படம் இப்போ வருது. அப்போ அங்கே வெளிநாட்டில் பார்க்குறவங்கெல்லாம் கூட படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். டெக்னிக்கலாகவும் ரொம்ப வெல் அட்வான்ஸாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் கதையும் அந்த படத்தில் இருக்கணும் போது அந்த அந்த மாதிரியான ஒரு கதை. அதாவது எப்படின்னா, ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வர ஒரு பையன், அவனுக்கு கார் ரேசிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவன் எப்படி வந்து கார் ரேசிங்குள்ளே வந்தான், அவன் வர்றதுக்கு வந்து எத்தனை தடைகள் இருந்துச்சு, வந்து செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை தடைகள் இருந்துச்சு, செலக்ட் ஆனதுக்கப்புறம் கூட அவனுக்கு எவ்வளோ தடைகள் இருந்துச்சு, இதெல்லாம் மீறி அவன் வந்து எப்படி இந்த கார் ரேஸில் சக்ஸஸ் ஆனான், அவனோட உயிர் மூச்சா கார் ரேஸ் இருக்குங்கிற மாதிரியான ஒரு கதை அஜித்தே சொல்லியிருக்க அந்த லைனை. இப்படி வந்து நம்ம கனெக்ட் ஆகணும், நம்மளுடைய இந்தியன் நேட்டிவிட்டி கனெக்ட் ஆகிற மாதிரி, தமிழ் நேட்டிவிட்டி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நண்பர் சிறுத்தை சிவாட்டே சொல்லியிருக்காரு. அடுத்த படம் நம்ம இதை பண்ணலாம், நீங்கள் இந்த கதை மட்டும் சரியாக வந்துருச்சுனான்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவர்தன் இருக்கார்ல, பில்லா பயங்கரமான மாஸ் ஹிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர போகிறாங்கன்னு பல காலம் சொல்லிட்டு இருந்தா கூட அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்குது. ஆனால் அஜித் எப்படி வந்து சிறுத்தை சிவாவுக்கு ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி விஷ்ணுவர்தனுக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஷ்ணுவர்தன் டீமே இந்த F1 கதை இருக்கு இல்லையா, கார் ரேசிங் கதை மாதிரி ஒரு கதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அஜித் வந்து 2 சாய்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு சாய்ஸ் வந்து சிறுத்தை சிவாட்ட அந்த மாதிரி ஒரு கதை பண்ண சொல்லியிருக்காரு, இன்னொரு பக்கம் விஷ்ணுவர்தன்ட்டே அந்த மாதிரி கதை பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 கதையும் கேட்கும்போது கதையும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி வந்து டெக்னிக்கலாக கார் ரேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு படமாகவும் இருக்கணும், அது டெக்னிக்கலாகவும் நல்லா எடுக்கிற படமாக இருக்கணும். அப்படின்னும் போது இந்த 2 பேரும் கொண்டு வர கதையில் எது பெஸ்ட்டோ அதை வந்து அஜித் செலக்ட் பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் சிம்பு நடிக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. அதாவது அந்த 2 கதாபாத்திரங்கள் இருப்பாங்க, அந்த 2 கதாபாத்திரங்களில் ஒரு கதாபாத்திரம் சிம்பு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா சிம்புக்கு அஜித் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கரும்பு தின்ன கூலி வேணுமா அப்படிங்கிற மாதிரி போய் நடிக்க போயிடுவாரு. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ஆரம்ப நிலையில் இருக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த சிம்பு அஜித் படத்தில் நடிக்க போறாரா அப்படிங்கிறதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வர யூகங்கள் தான் அப்படின்னு நம்ம தள்ளி விட்டுறலாம். ஆனால் 2 பேர் டேரக்டர்ஸ்ட்டு அந்த கதை பண்ண சொல்லியிருக்கிறது வந்து ஒரு கரெக்டு தான். ஸோ அது என்ன இப்போ இந்த எப்படின்னா 3 ப்ராஜெக்ட் சார். இப்போ ஒன்று இந்த ஆதி படம், அதுக்கப்புறம் லோகேஷ் படம், அப்புறம் இந்த 2 டேரக்டரில் யார் அடுத்த படம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த படம் எல்லாத்தையுமே வந்து அஜித் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் இப்போ நிறைய மாற்றங்கள், எப்படி வந்து சிம்பு வந்து மலேசியாவில் இருந்து இப்போ அஜித்தை பார்க்கணுன்னு கூப்பிட்ட உடனே வர சொன்னார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பு உடனே என்ன பண்ணார் தெரியுமா, எனக்கு ஒரு டிஷர்ட் கொடுங்க, அதை நான் போட்டுட்டு அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்து நீங்கள் கார் ரேஸ் ஓட்டுறதை பார்க்கணும்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து என்ஜாய் பண்ணாரு. இதெல்லாம் வந்து அஜித் இப்போ லைக் பண்றாரு. இப்போ ஒரு காலத்தில் அஜித் வந்து ரசிகர்கள்ட்ட ரொம்ப தள்ளி இருந்தார், ரொம்ப வந்து விலகி இருந்தார். ஆனால் வந்து இப்போ வந்து ரசிகர்களுடைய ஆரவாரம், அந்த சந்தோஷம், அவர் அஜித்தை பார்த்தா அவங்க ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு ஒரு மனசில் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இந்த கார் ரேஸ் ஸ்டேடியத்திலே நம்ம ஒரு சம்பவம் சொல்லுவோமே, அது என்ன அப்படின்னா, இந்த கார் ரேசிங் மலேசியாவில் நடக்குதுல்ல, இப்போ அஜித் வண்டி ஓட்டுறாரு கார் ரேசிங்கு. அப்போ அஜித்தோட ரசிகர்கள் யாரை வந்து லைக் பண்ணுவாங்க, அஜித் தானே கத்துவாங்க, தலை கடவுளைன்னு தானே கத்துவாங்க. ஸோ அந்த கூச்சல் வந்து பயங்கரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வேற அஜித்தோட போட்டியாளர்கள் ஓட்டுவாங்கல்ல, அந்த போட்டியாளர்களை எல்லாம் திட்டி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் நீ வந்துடக்கூடாது, ஏய் நீ பின்னாடி போடா, ஏய் நீ தள்ளு, என்ன தலை போயிட்டு இருக்க, நீ பின்னாடி போய் இடிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி ஓட்டிகிட்டே இதெல்லாம் வந்து அஜித் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அஜித்தோட காதில் வந்து கேட்டிருக்கு. இந்த கேட்டுட்டு அஜித் வந்து ஒரு ரசிகர், ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட்டு, இதை நான் சொல்கிற தகவல் வந்து ரசிகர்கள்ட்ட சொல்லுங்க, அதாவது வந்து என்னைய வந்து புகழ்ந்து பாடுறதே நான் வேணாங்கிறேன், என்னைய வந்து புகழ்ந்து பாடுறதாவது பரவாயில்ல, கூட ஓட்டிட்டு வரவங்கள வந்து
திட்டி பேசுகிற மாதிரி குரல் கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்காது. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம். இங்கே வந்து அந்த மாதிரி வந்து பண்ணால் அது வந்து நம்மளோட ரசிகர்களை தான் வந்து தரக்குறைவாக நினைப்பாங்க. என்னை பாராட்டி பேச வேண்டாம். அப்படி பாட்டி பேசணுன்னா கூட பேசட்டும். ஆனால் கூட இருக்கிறவங்களையும் பாராட்டி பேசிட்டோம், அவங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி பேசினா தப்பு இல்லை அப்படின்றத வந்து ஒரு ஒரு முக்கியமான ஆள் மூலமாக ரசிகர்கிட்ட சொல்லி அந்த ரசிகர்கள் காதுக்கு போய் ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே 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 நாங்கள் தலை சொல்கிற மாதிரியே பண்ணுறோன்னு சொல்லி இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அஜித் மனசில் சேஞ்ச் வந்துருச்சுன்னு சொன்னேன்ல, கிட்டத்தட்ட 300 பேர் போயிருக்காங்க அந்த ஸ்டேடியத்தில். சார் தலை சார் உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் பார்த்துருக்காரு, இவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டிருக்காரு. பார்த்துட்டு இவ்வளோவா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் எப்படியாவது எடுக்கணும் சார் அப்படின்னோடனே, அதாவது அவர் நினச்சிருந்தா என்னென்னா 300 பேர் பின்னாடி வந்து நில்லுங்க, ஒரு மாசான ஒரு செல்ஃபி எடுத்துங்க, இல்லை ஒரு மாசான ஒரு ஃபோட்டோ எடுத்துங்கன்னு எடுத்துட்டு உடனே நகர்ந்து போயிடலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரையும் நான் தனித்தனியாக பார்க்குறேன், எல்லாரையும் நான் தனித்தனியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக வர சொல்லி அந்த கார் ரேசிங் ட்ரெஸ்ஸோட வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ வந்து போஸ்ட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா அஜித்தோடைய மனமாற்றங்கள். அதாவது அஜித் என்ன நினைக்கிறாருன்னா, ஏன் ரசிகர்கள் இவ்வளோ நாள் வேண்டாம் தள்ளி வைக்கிறார் அப்படின்னா, நம்மளால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க குடும்ப குட்டி, அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க, அவங்க வாழ்க்கையை இழந்துடக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து அதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தார். இப்போயும் அதே எண்ணத்தோடு தான் பயணிக்கிறாரு. ஸோ இந்த ஃபோட்டோலாம் 300 பேர் கொடுக்குறது, அது ஒரு மாசான நடிகர் நின்றுக்கிட்டே 300 பேர் ஒவ்வொருத்தருக்காக பொறுமையாக வந்து ஃபோட்டோ கொடுக்குறது பெரிய விஷயம். அதுவே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அஜித் கிட்ட இப்போ வந்து நிறைய மன மாற்றங்கள் இருக்குது. அஜித் வந்து தொடர்ந்து வந்து கார் ரேசிங்கு இதெல்லாம் பண்ணுற ஒரு முடிவுலேயே இருக்கார். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம், கரெக்டான படம் தேர்ந்தெடுத்து சரியான படம் ஒன்று பண்ணணுங்கிற முடிவுலே இருக்கார். ஸோ அஜித்தோடைய அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அடுத்தடுத்து பெரிய லெவலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து அஜித் வந்து படங்கள் நடிச்சுட்டே இருப்பார், கார் ரேஸும் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே சார். இன்னும் இப்போ நீங்கள் சொன்ன அப்டேட்ஸோடைய அடுத்த அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சார். நன்றி.